ஹாய், வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இது ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒருவேளை அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்லை முக்கியம் விஐடி அந்த மாதிரி யூனிவர்சிட்டினா இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற டாபிக்ல இருந்து ப்ராபபிலிட்டில இருந்து கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரு ஒரு பிரீஃப் ஆன்சர், பிரீஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு கேட்பாங்க, டீடைல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட், காமா டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வேபிள் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கூட. நம்ம இதுல இன்னைக்கு பார்க்க போறது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? NCX P பவர் X Q பவர் N மைனஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ ஒரு பர்டிகுலர் டேர்முக்குள்ள கன்ஃபைன் ஆயிருக்கும் என்னங்கிற டேர்ம் வரைக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா? தென் இதுல வந்து மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தனி கொஸ்டினாவே இங்க கேட்பாங்க இங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். இது m of x of t is equal to e power tx அப்படிங்கிறது தான். ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகணும். இதை இங்கே மூவ் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இது மட்டுமே தனியாக ஒரு 3 மார்க் கொஸ்டினாக சொல்லுவாங்க. பட் இப்போ நமக்கு இது தேவையில்லை. இந்த பர்டிகுலர் இடம் நமக்கு இப்போ இங்கே தேவையில்லை. நமக்கு முக்கியமான இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ். இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிறது மீன் அப்படிங்கிறது வந்து நார்மலா ப்ராபபிலிட்டியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் இதான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான மீன் வேல்யூ பாத்தீங்கன்னா என்பி. ஓகே. அப்புறம் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட நார்மலா ஒரு ப்ராபபிலிட்டியில வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதான் அதோட ஃபார்முலா. ஸோ அந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா அந்த ஃபார்முலா படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ மீனோட வேல்யூ என்பி அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ என்பிக்யூ. இது மட்டும் நமக்கு இங்கே போதுமான ஒரு விஷயம். காரணம் ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன் இது மட்டும் நமக்கு இங்கே போதுமான விஷயம் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏன் இது மட்டும் நான் போதுமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னா இது மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு ப்ராப்ளத்துக்கு தேவை. ஓகேங்களா? இது வந்து பைனாமியலுக்கு மட்டும் கிடையாது. இதே மாதிரி எம்ஜிஎஃப் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு டெரிவேஷன் டைப். இந்த டெரிவேஷன் மட்டுமே நான் தனியாக ஒரு செஷன் போடலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பைனாமியல் மட்டும் பார்க்க போகிறதுனால பைனாமியலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு இதுக்குமே இருக்கும். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இருக்கு, ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இருக்கு. அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இருக்கு. அண்ட் தென் எக்ஸ்போனன்ஷியலுக்கு இருக்கு. ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே இதே மாதிரியான ஃபார்முலாஸ் இருக்கும். ரைட். சரி. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இதுல பாக்குறப்ப பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஒரு கொஸ்டின்ல எல்லா நேரத்துலையுமே திஸ் கொஸ்டின் இஸ் ஃபாலோயிங் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அதை நீங்க எதுவும் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அதை நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களால அட்டன் பண்ணவே முடியாது. ஸோ அப்புறம் எப்படி நான் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபார்முலால என் அப்படின்னு கொடுத்துருக்கானா அப்படின்னா இந்த என் வேல்யூ இட் இஸ் பி கன்ஃபைன்டு. ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அப்போ இந்த எக்ஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு பி டில் திஸ் என் வேல்யூ. இதுதான் உங்களோட க்ளூ. ஓகேங்களா? இதுதான் உங்களோட க்ளூ. நீங்க வேணா பாருங்க. இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல பாத்தீங்கன்னா இங்க என் இருக்கு.
இந்த என்னோட வேல்யூ வரைக்கும் தான் இந்த எக்ஸோட வேல்யூ போகும்னு நான் சொல்றேன். இது மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா வராது. இங்க பாருங்க, எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கான், இங்க என்னங்கிற ஒரு வேல்யூவே கிடையாது. கரெக்டா? அப்போ இது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ் வேல்யூ இருக்கு, ஆனா என்னங்கிற வேல்யூவே எனக்கு கிடையாது. அப்போ இது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ஜியாமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன்ல பாருங்க, அதே சேம் எக்ஸ் இருக்கு, சேம் எக்ஸ் தான் இருக்கு. ஆனா ஜியாமெட்ரிக்கும் பாய்சானுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த லாம்டா. புரியுதுங்களா? சோ ஒரு விஷயத்துல இருக்கிறது அடுத்த ஒரு இதுல இருக்காது. இங்க வெறும் எக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இந்த லாம்டாங்கிற அந்த ஒரு வேல்யூவே இங்க வராது. ஓகேங்களா? ரைட். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வில் பி வித்தின் அ சர்டன் லிமிட், லைக் 0 to 10. இதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ அப்போ உங்க கொஸ்டின்ல இந்த இத்தனை மணி நேரம் இல்ல இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்குள்ள ஒரு கிலோமீட்டர்ல இருந்து 150 கிலோமீட்டருக்குள்ள இல்ல இவ்வளோ மணி நேரத்துக்குள்ள, ஹாஃப் ஒன் ஹவருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க, அஹ், வண்டி எடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு 50,000 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கேரண்டி இல்லை வாரண்டி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. 0 to 50,000 கிலோமீட்டர், அதுதான் இங்க எக்ஸ் வேல்யூ. புரியுதுங்களா? அதான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்படிதான் நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்லயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எந்த டிஸ்ட்ரிபியூஷன்லயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல. எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்லயுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு ஒர்க் ஹியர். ரைட்? ரைட். சரி, இப்போ நம்ம டைரக்டா ஒரு ப்ராப்ளம்குள்ள போவோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இங்க ப்ராப்ளம் படி பார்த்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 800 ஃபேமிலி இருக்காங்க. 800 ஃபேமிலிலையும் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் 4 குழந்தைங்க இருக்காங்க. இதுல இவங்க கேட்க கொஸ்டின் இங்க இருந்து ஆரம்பிக்குது. எத்தனை ஃபேமிலி இல்ல 2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அப்படின்னா குறைஞ்சபட்சம், அதாவது மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுதான் இந்த அட்லீஸ்ட். அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பையன் அந்த வீட்டுல இருக்கான், பையனே இல்லைன்னு அவங்க சொல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு பையனாவது இருந்தே தீரணும். அதான் அட்லீஸ்டோட வேல்யூ. ஓகேவா? அதான் அட்லீஸ்ட். அப்படி அதுக்கு ஆப்போசிட்ல இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, அட்மோஸ்ட். அப்படின்னா என்ன? அதிகபட்சமாவே 2 பொண்ணுங்க தான். 2 பொண்ணுங்களுக்கு மேல 3 பொண்ணுலாம் இங்க கிடையாது வீட்டுல. அதாவது கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. 4 குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடு வந்து மொத்தம் 800 ஃபேமிலி. ஒரு சிட்டிக்குள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சென்னையில எடுக்கிறீங்க, இந்த சென்னையில வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 4 குழந்தைங்க இருக்கிற ஃபேமிலி வந்து மொத்தம் 800 ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க. இந்த 800 ஃபேமிலிஸ்ல இவங்க ஒரு கணக்கு எடுக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, எத்தனை குழந்தைங்க, ஏதாவது எத்தனை வீட்டுல 2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்கக்கூடிய வீடு எத்தனை, அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு பையனாவது இருக்கக்கூடிய வீடு எத்தனை, அப்புறம் அதிகபட்சம், அதிகபட்சம் நல்லா கண்டுக்கோங்க, இது குறைஞ்சபட்சம். அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம், அட்மோஸ்ட்னா அதிகபட்சம். அதிகபட்சம் 2 பொண்ணுங்களாவது இருக்கக்கூடிய வீடு எத்தனை. ஓகேங்களா? அப்புறம் எல்லா அதாவது பசங்களும் பொண்ணுங்களும் கலந்துருக்கக்கூடிய வீடு எத்தனை அப்படின்னு. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்க இங்க நோட் பண்ணியே தீரணும். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அசியூம் ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் ஆல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவல் ப்ராபபிலிட்டினா என்னன்னு முதல் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே நம்ம கணக்கு ஆரம்பிக்கிறப்ப ஓவரால் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று பார்ப்போம். இந்த ஓவரால் ப்ராபபிலிட்டி வந்து என்னன்னா பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு காயினை தூக்கி போடுறேன். ஒரு காயின் தூக்கி போட்டா எனக்கு காயின்ல ஹெட் வரும், இல்லைன்னா டெய்ல் வரும். இந்த ஹெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து நான் பீன்னு எடுத்துக்கிட்டா 50%. டெய்ல் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டின்னு எடுத்தா 50%. அது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ? 100%. அதுதான் இந்த ஒன்று. இந்த 50 தான் கியூ, இந்த 50 தான் பி. ஓகேங்களா? அப்போ
ஓவரால் ப்ராபபிலிட்டி ஒன்னுன்னா 50-50 நான் இங்க போடக்கூடாது. அப்ப 1/2 பிளஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு 1. அதான் P ஓட வேல்யூ 1/2, Q ஓட வேல்யூ 1/2. இதுதான் ஓவரால் இது. தென் ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம ஒரு ப்ராப்ளத்தை எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்ளத்தை வந்து ரெண்டு பக்கத்துல இருந்தும் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. எப்படி? ரெண்டு சைடு இருந்தும் நம்ம அப்ரோச் பண்ணவே கூடாது. ரெண்டு சைடு வந்து அப்ரோச் பண்றதுன்னா எப்படி? இப்போ இங்க பாருங்க, ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பெண் குழந்தையும் இருக்கலாம், ஆண் குழந்தையும் இருக்கலாம். நான் ரெண்டு பக்கமும் பாக்குறேன் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கன்க்ளூசிவ் ஆன்சர் கிடைக்காது. நமக்கு கன்க்ளூசிவ் ஆன்சர் கிடைக்கும்னா ஏதாவது ஒரு சைட்ல இருந்து நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ஸோ அப்ப நம்ம என்ன நம்ம இந்த சம்ம போற வழியிலே போறோம்னா பாய்ஸ் சைட்ல இருந்து நம்ம இந்த கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணலாம். கேர்ள்ஸ் சைட்ல இருந்து கூட அப்ரோச் பண்ணலாம். அதுலயும் தப்பே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் சக்சஸ். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இங்க எங்கேயுமே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மென்ஷன் பண்ணல. கரெக்டா? எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அப்ப மென்ஷன் பண்ணல அப்படின்னா எனக்கு எப்படி இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு எப்படி தெரியும்? அங்கதான் இந்த n வேல்யூ வருது. அப்போ n is equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ x is equal to 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். இதுக்கப்புறம் போகாது. ஏன்னா x is equal to 1, 2, 3 till n அப்படின்னு தானே கொடுத்துருந்தாங்க ஃபார்முலால. அப்ப இங்க n 4 தானே. அப்ப இது வரைக்கும் தான் வருதா? அப்ப இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொஸ்டின். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேல நம்ம வந்து இங்க விளக்கம் சொல்றதுக்கு இதுல வேற எதுவுமே கிடையாது. ஸோ நான் இப்ப வந்து இது என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கரெக்டா? ரைட். இப்போ நம்ம டைரக்டா ப்ராப்ளம்குள்ள போகலாம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா இதுதான். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா அதுதான். P of x is equal to x NCx probability power of x q power of அதாவது p power of x q power of n minus x. இதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. ஓகேவா? சரி. இப்போ நான் உங்களுக்கு இங்க ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இந்த என்சிஎக்ஸ் இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ரொம்ப சிம்பிள். என்னோட வேல்யூ இங்க என்னது 4-ஆ தூக்கி போடுங்க. எக்ஸோட வேல்யூ மாறும், சம்ம பொறுத்து மாறும். ஓகே, நான் இங்க வந்து 3 வச்சுக்கிறேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, 4 இன்டூ 3 இன்டூ 2 4. அது கூட சேர்த்து 3 டேர்ம், 4 சேர்த்து 3 டேர்ம் வரணும். 4 இன்டூ 3 இன்டூ 2 டிவைடட் பை 3 வரைக்கும் 1 இன்டூ 2 இன்டூ 3. ஓகேவா? சரி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண என்ன பண்றது அப்படின்னு. அப்போ 2 தானே, 5 இன்டூ 4 2 டேர்ம் வந்துடுச்சா, டிவைடட் பை இங்க 2 தானே, 1 இன்டூ 2. புரியுதா? இங்க என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் வரைக்கும் கீழே வரணும். இங்க என்ன டேர்ம் இருக்கோ அத்தனை டேர்ம் தான் மேல இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். இப்போ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து 10. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ நான் உங்களுக்கு சம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சைட்ல இருந்து மட்டும்தான் நம்ம சம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நான் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கணக்குல இருந்து எடுக்கிறேன். ஸோ பாய்ஸ்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, 2 பாய்ஸ் அண்ட் 2 கேர்ள்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 2. புரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ இங்கெல்லாம் இங்க என்னெல்லாம் எங்க என்ன இருக்கோ அங்க n is equal to 4, x is equal to 2 போடுங்க. போட்டு ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆன்சரை கண்டுபிடிங்க. 3/8ன்னு வருது. ஓகேவா? இந்த 3/8 நான் என்ன பண்றேன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் 800 ஃபேமிலிஸ் தானே, ஆஸ் பர் த கொஸ்டின் 800 ஃபேமிலிஸ் தானே. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸோட இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் எனக்கு என்னது, அட்லீஸ்ட் 2 பசங்களும் 2 பொண்ணுங்களும் இருக்கக்கூடிய வீடு. அதாவது ஒரு ஃபேமிலியில 2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்கக்கூடிய வீடு தான் இது. ஸோ மொத்தம் 300 ஃபேமிலிஸ், அதாவது 800 ஃபேமிலிஸ்ல
300 ஃபேமிலிஸ்ல 2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. முடிஞ்சா? ஓகே, சரி. அடுத்து அட்லீஸ்ட் ஒன் பாய். சரி, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். அட்லீஸ்ட் ஒன் பாய்னா என்ன? நான் திருப்பி சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு பையன் கம்பல்சரி அங்க இருக்கான்னு அர்த்தம். அப்போ அட்லீஸ்ட் ஒன் பாய்னா நீங்க எப்படி போட்டு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு போடணும். அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்தது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இது எல்லாத்தையும் இப்படி தனித்தனியா போட்டு கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல இதுலயே பிளஸ் போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இதே மாதிரி போட்டு திரும்பி பிளஸ் போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 திரும்பி பிளஸ் போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சாலும் சரி. இல்ல அப்படின்னா நான் இதுல ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதாவது இங்க ஒரு கோடு இருக்கு, ஓகேங்களா? இந்த கோட்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு அளக்க சொல்லியிருக்கானுங்க. ஆனா எந்த பக்கம்னு சொல்ல. எனக்கு தேவை இது எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த பாயிண்ட். நான் எய்தர் இப்படி போலாம், இந்த மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படி போலாம். இல்ல அப்படின்னா எனக்கு இந்த ஓவரால் ப்ராபபிலிட்டி தெரியும் 1 அப்படின்னு. கரெக்டா? இந்த ஓவரால் ப்ராபபிலிட்டி எனக்கு 1ன்னு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சின்ன இடம். இது வந்து வேற ஒண்ணுமே இல்லை, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இதுல அட்லீஸ்ட் ஒன் பாய்னு கேட்டிருக்கானா, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு பையனாவது இருக்கக்கூடிய வீடு அப்படின்னா மினிமம் ஒரு பையன் 2 பையன் 3 பையன் 4 பையன் வரைக்கும் இருக்கலாம். நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது பையனே இல்லாத வீடை கண்டுபிடிச்சு அத 1ல இருந்து மைனஸ் பண்ணிடுறேன். அப்படின்னா என்ன பாருங்க, பையனே இல்லாத வீடை கண்டுபிடிச்சேன்னா மீதி இருக்கிற வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பையன் இருக்கிற வீடு எனக்கு தெரிஞ்சிருமா? அதுதான் பண்றேன். சோ பையனே இல்லாத வீடு, அதாவது அட்லீஸ்ட் ஒரு பையன்னா குறைஞ்சபட்சம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கக்கூடிய ஒரு இடத்த நான் என்ன பண்றேன், லெஸ் தென் ஒன்னு மாத்திடுறேன். அப்போ ஒன்னை விட கம்மியானது 0. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணேன் நான் இங்க. புரிஞ்சுச்சா? எக்ஸுக்கு பதிலா நான் 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டு பையனே இல்லாத வீடை கண்டுபிடிச்சு அதை ஓவரால்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா பசங்க இருக்கிற வீடு எனக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? சாதாரணமா நான் ஒரு விஷயம் தான் அது. அதாவது 100 வீடு இருக்கு, 100 வீட்டுல எத்தனை வீட்டுல பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நான் போய் ஒவ்வொரு வீடா போய் செக் பண்ணி போய் பாக்குறதுக்கு பையன் இல்லாத வீடு எத்தனைங்க, அவங்க மட்டும் உங்க வீட்டுல பையன் இல்லைன்னா அவங்க மட்டும் முன்னாடி வாங்க அப்படின்னா 100 வீட்டுல 10 வீட்டுல இருக்கிறவன் பையன் இருப்பான், பையன் இல்லாதவன் இருப்பான். இல்ல 15 வீட்டுல பசங்களே இல்லாத அவங்க மட்டும் முன்னாடி இருந்தாங்கன்னா 15 வீட்டுல பசங்க இல்லை. அப்ப 100 வீட்டுல 85 வீட்டுல வந்து பசங்க இருக்காங்க. அது ஒரு பையனா இருந்தாலும் சரி, 2 பையனா இருந்தாலும் சரி, 3 பையனா இருந்தாலும் சரி, 4 பையனா இருந்தாலும் சரி, அது எனக்கு தேவையில்லை. பசங்க அந்த 85 வீட்டுல இருக்காங்க, 15 வீட்டுல பசங்களே கிடையாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவ்வளவுதான். சோ எனக்கு எது ஈஸியோ அதை கண்டுபிடிச்சு ஓவரால் ப்ராபபிலிட்டில இருந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வரக்கூடிய வேல்யூ தான் பசங்க இருக்கக்கூடிய வீடு. ஓகேங்களா? அப்ப இது இன்டூ 800 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதோட ஆன்சர் கிடைச்சிருமா? சிம்பிளா. ஓகே. இப்போ பசங்க இருக்கக்கூடிய வீடு நான் கண்டுபிடிச்சாச்சு. அட்லீஸ்ட் ஒன் பாய், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு பையன் ஒரு பையனாவது இருக்கணும். அப்போ ஒரு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இப்படின்னு போட்டு மொத்தமா எல்லாத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். தப்பே கிடையாது. என்ன அது இதோட ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த மெத்தட்ல தான் அடுத்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மெத்தட்ல தான் அடுத்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 2 கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மோஸ்ட்னா அதிகபட்சமாவே 2 பொண்ணுங்க தான். அப்போ அட்மோஸ்ட் 2 கேர்ள்னா பாருங்க, வீட்டுல பொண்ணே இல்லாம இருக்கலாம், ஒரு பொண்ணு இருக்கலாம், 2 பொண்ணு இருக்கலாம். இதானே? நம்ம பொண்ணுங்க சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கல, நம்ம பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கறோமா? அப்ப பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுமே இல்லை அப்படின்னா 4மே பசங்க இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ஒரு பொண்ணாவது இருக்காங்க அப்படின்னா 3மே பசங்க இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா 2 பசங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எக்ஸோட வேல்யூ 4 3 2. பாருங்க, அது ஒவ்வொன்றா தனித்தனியா போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்களா? இதே மாதிரி நீங்க இந்த ப்ராபர்ட்டியும் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒன்னுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போறதுக்கு பதிலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இப்படியும் போட்டு இதே மாதிரியே போட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தையும் நீங்க இதே மாதிரியும் கூட பண்ணலாம். அட்மோஸ்ட் 2 கேர்ள்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ அட்மோஸ்ட்னா அதிகபட்சம் 2, அப்போ குறைஞ்சபட்சம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஒன்று போடலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஒன்று போடலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போடலாம். எப்படி இருந்தாலும் போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரியே போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சு இன்டூ 800 பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அட்மோஸ்ட், அதாவது அதிகபட்சம் 2 பொண்ணுங்க இருக்கக்கூடிய வீடு. இந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபேமிலியில அதிகபட்சமாவே 2 பொண்ணுங்க தான் இருப்பாங்க. ஒண்ணு பொண்ணுங்களே இல்லாம இருப்பாங்க, இல்ல பொண்ணுங்க இருப்பாங்க, கம்பல்சரி இருப்பாங்க. ஆனா 2 பொண்ணுங்க வரைக்கும் தான் அதிகபட்சம் இருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது சில்ட்ரன்ஸ் ஆஃப் போத் செக்ஸஸ். இது ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது ஓவரால் ப்ராபபிலிட்டி எனக்கு 1, இதுல பசங்க மட்டும் ஒரு பக்கமும் ஒன்லி பாய்ஸ், அப்புறம் ஒன்லி கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலியை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கிடைக்கும்? பாய்ஸும் கேர்ள்ஸும் கலந்துருக்க வீடு கிடைச்சிருமா? இதை நான் எப்படி கொண்டு போகலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்லி பாய்ஸ் தானே, நம்ம பாய்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல தானே பார்க்குறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஒன்லி பாய்ஸ். ஒன்லி கேர்ள்ஸ்னா 4 பொண்ணுங்க, அப்போ பாய்ஸே இல்லை, அப்போ அங்கே எக்ஸோட வேல்யூ 0. சூப்பர். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் ஆன்சரை கண்டுபிடிச்சு இதை ஆட் பண்ணி அது ஒண்ணுல இருந்து மைனஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னாலும் இவங்க கொடுத்துருக்க மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, வேற ஒன்றும் பண்ணல. அவ்வளவுதான். இப்படி பண்ணிட்டு நீங்க ஃபைனல் ஆன்சர் கண்டுக்கலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 7/8 இன்ட்டு 800 போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 700 ஃபேமிலிஸ்ல பாய்ஸும் இருக்காங்க, கேர்ள்ஸும் இருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு பாய் இருப்பா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு கேர்ள் ஆகுது அதுல இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ இதோட பேசிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட ஃபார்முலாஸ் வச்சு இது எப்படி என்ன டைப் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நைஸ் டே.